හයවැනි යෝජනාව උතුරු හා නැගෙනහිර පළාත් වල ක්‍රියාත්මක කිරීමට යෝජිත ඒකාබද්ධ ප්‍රාදේශීය සංවර්ධන වැඩසටහන 2026 සිට 2031 දක්වා වන வடகிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் ஏற்புடைய வகையில் ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 தொடக்கம் 2031 வரையான 6 ஆண்டுகள் காலப்பகுதிக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தினால் $1000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி எமது நாட்டிற்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதில் $100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வலய ரீதியான உற்பத்தி ஆற்றல்களையும் சுற்றுலா மீன்பிடி போன்ற அதிகாரத்தினால் தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்குதல், தனியார் முதலீடுகளை கவர்ந்திழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்தலுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் அமைச்சு தனது ஏனைய ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. සමායතන යටතේ ඇමරිකන් ඩොලර් මිලියන 1000ක මූල්‍ය ප්‍රතිපාදන මෙරට ලබා දීමට නියමිත අතර ඉන් ඇමරිකන් ඩොලර් මිලියන 100ක් උතුරු සහ නැගෙනහිර පළාත්වල ක්‍රියාත්මක කිරීමට යෝජිත ඒකාබද්ධ ප්‍රාදේශීය සංවර්ධන වැඩසටහන වෙනුවෙන් යොදා ගැනීමට සැලසුම් කරලා තියෙනවා. මේ වැඩසටහනේ පළමු අදියර යටතේ උතුරු හා නැගෙනහිර පළාත්වල තෝරාගත් ප්‍රදේශයන්හි කලාපීය නිෂ්පාදන විභවයන්, සංචාරක දීවර කර්මාන්තය ආදී ඉහළ නැංවීම, රැකියා බිහිකිරීම හෝ පවතින රැකියා අවස්ථා වැඩි දියුණු කිරීම, ව්‍යවසායයන් සඳහා සහාය වීම, පෞද්ගලික ප්‍රාග්ධනය ආකර්ෂණය කර ගැනීම සහ ආයතනික සහබල ගැනීම පිණිස යටිතල පහසුකම් වැඩි දියුණු කිරීම සඳහා අවධානය යොමු කරන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමට අපේක්ෂා කරනවා. ඒ අනුව විදේශ සම්පත් දෙපාර්තමේන්තුව විසින් ලෝක බැංකුව සමග සාකච්ඡා සම්මුති පැවැත්වීමටත් යෝජිත ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක කිරීමට අදාළව සිය අමාත්‍යාංශය විසින් අනෙකුත් මූලික පියවර ගැනීමටත් ප්‍රවාහන මහාමාර්ග සහ නාගරික සංවර්ධන ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.